வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். ஒரு வியூவர் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தாரு, டூ பக்கத்துல ஐஎன்ஜி சேர்த்த வெர்பை எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கன்ட்டு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா டூவை நம்ம ரெண்டு சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம், ரெண்டு விதமா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு என்ன அப்படின்னா, அதை வந்து ஒரு இன்ஃபினிட்டிவ் மார்க்கரா யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்மட். பொதுவா டூ பக்கத்துல எப்பவுமே பேசிக் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் தான் வரும் அப்படின்றதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த இடத்துல என்ன மாதிரி வரும் அப்படின்னா, இந்த டூ பக்கத்துல ஒரு இன்ஃபினிட்டிவ் ஆஃப் பர்பஸ், அதாவது பர்பஸை குறிக்கக்கூடிய ஒரு வெர்ப் அதுதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கடைக்கு போனேன் அப்படின்னா எதுக்கு போனீங்க அப்படின்னா, டு பை வெஜிடபிள்ஸ், காய்கறி வாங்குறதுக்கு போனேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது பர்பஸ். அதே மாதிரி அவன் பிளான் பண்ணான் அப்படின்னா எதுக்கு பிளான் பண்ணான் அப்படின்னா, டு செல் ஹிஸ் ஹவுஸ், அவன் வீட்டை விற்கிறதுக்கு பிளான் பண்ணான். அதே மாதிரி நான் மறந்துட்டேன், எதை மறந்தேன், டு பிரிங் த டாக்குமெண்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நான் புக்கை எடுத்தேன் அப்படின்னா எதுக்கு எடுத்தேன், படிக்கிறதுக்கு, ஐ டுக் த புக்ஸ் டு ரீட் இப்படி நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல டூ பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டிவ் மார்க்கர், இது பக்கத்துல ஒரு பர்பஸை குறிக்கக்கூடிய ஒரு வெர்ப் வருது பாருங்க, அதுவும் பேசிக் ஃபார்மட்ல வருது. அதனாலதான் இதை நம்ம ஒரு இன்ஃபினிட்டிவ் மார்க்கர், ஒரு இன்ஃபினிட்டிவ் ஆஃப் பர்பஸ் தான் அடுத்து வரும் அப்படின்றத இண்டிகேட் பண்ற மாதிரி நம்ம டூவை யூஸ் பண்ணுவோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபார்மட். அடுத்தது டூவை நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ப்ரிப்போசிஷனா யூஸ் பண்ணுவோம். எதுவும் நமக்கு தெரியும், பட் நிறைய இடங்கள்ல நம்ம இதை மறந்துடுவோம். நாம வந்து மூவ்மெண்ட் பத்தி பேசுறப்போ, நான் இங்க இருந்து அங்க போனேன், இங்க இருந்து அங்க ஓடுனேன், இங்க இருந்து அங்க கார்ல போனேன், பைக்ல போனேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்றப்போ அந்த இடத்த குறிக்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி நம்ம டூங்கிற இந்த ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல டூன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். ஸோ அவன் லஞ்சுக்கு போனான் அப்படின்னா ஹஸ் கான் டு லஞ்ச். அவன் சென்னைக்கு கார்ல போனான் அப்படின்னா, இல்ல நான் கார் ஓட்டிட்டு போனேன் அப்படின்னா ஐ ட்ரோவ் டு சென்னை. இப்போ நான் வந்து பக்கத்துல இருக்க கடைக்கு ஓடினேன் அப்படின்னா ஐ ரேன் டு தி நியர்பை ஷாப் இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த இடத்துல எல்லாம் டூன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். இப்போ நம்ம பார்க்க போறது டூ பக்கத்துல ஐஎன்ஜி சேர்த்த வெர்பை எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சில கொலகேஷன்ஸ் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும், அது அப்படியே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல டூ வந்து ஒரு பார்ட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப ஜெனரலா யூஸ் பண்றது அப்படின்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னா ஒரு வேர்ப் இருக்கும், அது கூடவே ஒரு பார்ட்டிகிள் வரும். அந்த பார்ட்டிகிள் ஒரு ப்ரிப்போசிஷனா கூட இருக்கலாம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், டூங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம ஒரு பார்ட்டிகிளா ஒரு ஃப்ரேசல் வேர்ப்ல யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது பக்கத்துல வந்து நம்ம ஐஎன்ஜி சேர்த்த வேர்பை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வேர்ப் டூன்ற ப்ரிப்போசிஷன், டூவை ஒரு பார்ட்டிகிளா வச்சிருக்கிற ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பக்கத்துல நாம வந்து ஐஎன்ஜி சேர்த்த வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன், இதுவும் ஒரு கொலகேஷன் தான். கொலகேஷன் தான் ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ். ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கும் பிளஸ் ப்ரிப்போசிஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், குட் அட், ப்ரவுட் ஆஃப், அஃப்ரைட் ஆஃப், லுக்கிங் ஃபார். இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா குட் அட், குட்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், அட்ன்றது ஒரு ப்ரிப்போசிஷன். afraid of, afraidன்றது ஒரு adjective, of என்ற preposition. இதே மாதிரி preposition-ஆ to கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு adjective plus to அப்படின்ற preposition, இதை வந்து ஒரு collocation-ஆ ஒரு combination-ஆ நம்ம யூஸ் பண்றப்போ அது பக்கத்துல ing சேர்த்த verb யூஸ் பண்ணுவோம். அடுத்தது noun plus preposition combination சொல்லியிருக்கோம். சோ ஒரு noun plus preposition இந்த இடத்துல நம்ம to யூஸ் பண்றப்ப மட்டும்தான் நம்ம பேச போறோம். சோ noun plus to இந்த collocation-ல இது பக்கத்துல ing சேர்த்த verb யூஸ் பண்ணுவோம். சோ இந்த மூணுக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது ஃப்ரேசல் வெர்ப், அதுல டூங்கிறது ஒரு பார்ட்டிகிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லுக் ஃபார்வர்ட் டு, இது ஒரு செட், இந்த இதை அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணணும். டூங்கிறது இங்க தனி வார்த்தை இல்ல, இந்த காம்பினேஷன்ல இது ஒரு பார்ட், அவ்வளவுதான். சோ இந்த லுக் ஃபார்வர்ட் டு அப்படின்னா எதிர்நோக்கி காத்திருக்கிறது. எதுக்கு எதிர்நோக்கி காத்திருக்கோம் அப்படிங்கறத நம்ம இந்த டூ பக்கத்துல நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கெட் அரவுண்ட் டு அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு டைம் கிடைக்கிறது. எதுக்கு டைம் கிடைக்கணும் அப்படின்றத அடுத்து இந்த டூ பக்கத்துல நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அப்ஜெக்ட் டு அப்படின்னா அப்ஜெக்ட் பண்றது. எதுக்கு அப்ஜெக்ட் பண்றோம்? டிவோட் டு அப்படின்னா அர்ப்பணிச்சுக்கிறது. எதுக்கு அர்ப்பணிச்சுக்கிறீங்க? அட்ஜஸ்ட் டு, ஏதாவது உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்? சோ இந்த எதுக்கு அப்படின்ற கொஸ்டனுக்கான ஆன்சர், அந்த ஆப்ஜெக்ட் தான் இந்த டூ பக்கத்துல வரப்போகுது. சோ ஆப்ஜெக்ட்னு சொல்றப்பவே அது வந்து ஒரு நவுனா இருக்கும், இல்ல ஒரு ஜெரண்டா இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம ஐஎன்ஜி சேர்த்த வெர்பை யூஸ் பண்ண போறோம். சோ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். சோ எதிர்நோக்கி காத்திருக்கிறது அப்படின்னா ரொம்ப ஆர்வமா எக்ஸைட்டடா ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்குது. சோ நான் உங்களோட பணியாற்றுவதை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். சோ எதிர்நோக்கி காத்திருக்கிறேங்கிறப்ப ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட், ஒர்க்கிங் வித் யூ, உங்களோட ஒர்க் பண்றதை நான் வந்து எதிர்பார்த்து காத்திருக்கேன். சோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் யூ.
சோ இந்த இடத்துல நம்ம டூன்றது தனி வார்த்தை இல்ல, இந்த லுக்கிங் ஃபார்வர்ட் டு பக்கத்துல ஐஎன்ஜி சேர்த்த வெர்பை யூஸ் பண்ணணும்ன்றதுனால நம்ம ஒர்க்கிங் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி நான் உன்னை பாக்குறத ரொம்ப ஆர்வமா எதிர்நோக்கி காத்திருக்கேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ, உன்னை பார்ப்பதை அப்படின்னு சொல்றப்ப ஓடுவதை, படிப்பதை, இந்த மாதிரி இடத்துல நம்ம ஜெரண்டுன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஐஎன்சி சேர்த்த வெர்பை நவுனா யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். சோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் யூ. அதே மாதிரி கெட் அரவுண்ட் டு அப்படின்ற ஃப்ரேசல் வெர்ப் பக்கத்துல எப்பவுமே சம்திங் என்ன அப்படின்றதுதான் வரும். சோ கெட் அரவுண்ட் டு அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நேரம் கிடைக்கிறது, என்ன விஷயத்துக்கு அப்படின்றத அந்த டூ பக்கத்துல நம்ம சொல்லுவோம். சோ அடுத்த வாரம் உங்களை சந்திப்பதற்கு நேரம் கிடைக்கும்னு நான் நம்புறேன். சோ நம்புறேன்றதுனால ஐ ஹோப் டு கெட் அரவுண்ட் டு மீட்டிங் யூ நெக்ஸ்ட் வீக். எதுக்கு அப்படின்னா மீட்டிங் யூ நெக்ஸ்ட் வீக், உங்களை சந்திப்பதற்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இங்க யூஸ் பண்றோம். சோ இந்த டூ பக்கத்துல ஐஎன்ஜி சேர்த்த வெர்பை தான் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது அப்ஜெக்ட் டு. அப்ஜெக்ட்னா ஆட்சேபம் தெரிவிக்கிறது. எதுக்கு ஆட்சேபம் அப்படின்றத நம்ம இந்த டூ பக்கத்துல நம்ம சொல்ல போறோம். அவரை சந்திக்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை. ஆட்சேபனை இல்லைன்னா ஐ டோன்ட் அப்ஜெக்ட் டு மீட்டிங் ஹிம். எதுக்கு அப்படின்னா மீட் பண்றதுக்கு. சோ மீட்டிங் ஹிம். அதே விஷயத்த நம்ம எப்படி கூட சொல்லுவோம், ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன் டு மீட்டிங் ஹிம் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இது ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல இல்லையா. அதே மாதிரி அவ வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கிறா அப்படின்னா she objects to spending too much. அடுத்து நம்ம பார்க்க போறது அட்ஜஸ்ட் டு. எதுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறது அப்படின்றது அந்த டூ பக்கத்துல நம்ம சொல்ல போறோம். she adjusted to living on her own. அவ தனியா வாழ பழகிட்டா. so she adjusted to living on her own. devoted to. devoted to அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு நம்மள அர்ப்பணிச்சுக்கிறது. எந்த விஷயம் அப்படின்றது தான் நம்ம டூ பக்கத்துல சொல்ல போறோம். சோ மதர் தெரேசா அவங்க வந்து புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க இல்லையா. சோ மதர் தெரேசா டிவோட்டட் ஹர் லைஃப் டு ஹெல்பிங் த புவர். சோ இந்த மாதிரி டூ பார்ட்டிகளா வச்சு நிறைய ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம தனியா பார்க்கலாம். சோ இந்த இடத்துல ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது டூவை வந்து ஒரு அட்ஜெக்டிவ் ப்ரெபோசிஷன் காம்பினேஷன்ல ஒரு கொலோகேஷன்ல யூஸ் பண்றப்போ. ஸோ அட்ஜெக்டிவ் அண்ட் ப்ரெபோசிஷன்றப்போ இதுல ப்ரெபோசிஷன் நம்ம எதை சொல்றோம்னா டூ மட்டும்தான், மற்ற காம்பினேஷனை பத்திலாம் நம்ம தனியா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பீன்னு ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பி வேர்ப். பொதுவா அட்ஜெக்டிவ் அப்படின்னாலே முன்னாடி பி வேர்ப் வரும் இல்லையா. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பி வேர்ப் வரும், அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த அட்ஜெக்டிவ் ப்ரெபோசிஷன் காம்பினேஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இங்க எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அடிக்டட் டு, லிமிட்டட் டு, கமிட்டட் டு, இதெல்லாம் மட்டும் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, இங்க வந்து ஒரு 3 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து லிமிட்டட் டு. லிமிட்டட் டுனா நீங்க இதெல்லாம் செய்யலாம், இவ்வளவுதான் செய்யலாம், இதுக்கு மேல இதான் உங்களோட லிமிட் அப்படின்னு சொல்ற மாதிரி. நீங்க இங்க என்ன நடக்குதுன்னு கவனிக்கலாம், அதை மட்டும் தான் செய்யலாம், நீங்க அதுக்கு மேல உங்களுக்கு பெர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான். சோ யூ ஆர் லிமிட்டட் டு அப்சர்விங் வாட் ஹேப்பன்ஸ். என்ன நடக்குதுன்னு நீங்க கவனிக்கலாம், அவ்வளவுதான். சோ யூ ஆர் லிமிட்டட் டு observing what happens. So இந்த இடத்துல limited toங்கிற அந்த collocation பக்கத்துல நம்ம observing அப்படின்னு verb plus ing ஃபார்மட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா addicted to. எதுக்கு அடிக்ட் ஆயிருக்கா? இந்த கொஸ்டினே பாத்தீங்கன்னா addicted to அப்படின்னா எதுக்கு அடிக்ட் ஆயிருக்கோம் அப்படிதான் நம்ம கேட்போம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் தான் பக்கத்துல வரப்போகுது. she is addicted to watching serials. அவ வந்து சீரியல் பாக்குறதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு. அதே மாதிரி அவன் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான் அப்படிங்கிறது he is addicted to collecting stamps. he is addicted to drinking alcohol. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். அடுத்தது committed to. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து உறுதியா இருக்கிறது. சோ எதுக்கு உறுதி அப்படின்னு சொல்றத நம்ம அடுத்து சொல்லுவோம். she is committed to improving the education system. எஜுகேஷன் சிஸ்டமை மேம்படுத்துறதுல அவர் ரொம்ப உறுதியா இருக்கா அப்படிங்கிறப்போ she is committed to improving the education system. அடுத்து நம்ம எடுத்துக்க போறது என்ன அப்படின்னா to வந்து ஒரு noun preposition காம்பினேஷன்ல வர்றப்போ, இந்த preposition நம்ம இங்க சொல்றது வந்து to. சோ நவுனா இப்போ வந்து நவுன் எதெல்லாம் சொல்லுவோம், அடிக்ஷன், டெடிகேஷன், ரியாக்ஷன், லிமிட்டேஷன், இதெல்லாம் நம்ம வந்து நவுனை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரியான சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்க எடுத்துக்க போறோம். அடிக்ஷன் டு, டெடிகேஷன் டு, ரியாக்ஷன் டு, இந்த இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம் இங்க. சோ சூதாட்டத்திற்கு அவர் அடிமையானது இந்த குடும்பத்துக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துச்சு. சோ his addiction to gambling, இல்ல his addiction to drinking, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். his addiction to gambling gave the family a lot of stress.
ரியாக்ஷன் டு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம ரியாக்ஷன் நம்மளுடைய முகத்துல ஏற்படுற அந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத மத்தவங்க எல்லாம் கவனிப்பாங்க இல்லையா. சோ ஹர் ரியாக்ஷன் டு வின்னிங் தி அவார்ட் வாஸ் பிரைஸ்லெஸ். ரொம்ப பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருந்தது அவங்க ரியாக்ட் பண்ண விதம் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஹர் ரியாக்ஷன் டு வின்னிங் தி அவார்ட் வாஸ் பிரைஸ்லெஸ். டெடிகேஷன் டு நம்ம முன்னாடி டெடிகேட்டட் டுன்னு சொன்னோம். சோ அதே மாதிரிதான் இங்க நம்ம டெடிகேஷன் டு அப்படின்னு சொல்றப்பையும் நம்ம வந்து அகேன்ஸ்ட் சேர்த்த வேர்பை தான் யூஸ் பண்ணுவோம். சோ இந்த டெடிகேஷன் அப்படின்றது நவுன்றதுனால இதை நவுன் ப்ரொபோசிஷன் கொலோகேஷன் நம்ம சொல்லியிருப்போம். சோ ஆசிரியர் பணியில் அவரது அர்ப்பணிப்பு, அந்த கற்பித்தலுக்காக தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டதுங்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அதுதான் நம்ம சொல்ல போறோம். Her dedication to teaching is appreciable. சோ இந்த மாதிரி கொலோகேஷன்ஸ் பத்தி நம்ம வேற ஒரு வீடியோல இன்னும் டீடைல்டா நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீடியோல நாம எந்த இடத்துல எல்லாம் டு பக்கத்துல ஐஎன்ஜி சேர்த்த வேர்பை யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ so much.